உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு செஷன் நம்ம பேச போகிறோம். நாம் இலக்கை தொடப்போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த வருடத்தில் என்னென்னலாம் நீங்கள் இலக்கு வச்ச பணக்காரன் ஆகணும் சார், கார் வாங்கணும் சார், சார் கல்யாணம் பண்ணாமல் இந்த வருஷம் முடியக்கூடாது சார், எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வந்தே தீருவேன் சார், என்ன லட்சியம் வச்சுருக்கீங்களோ இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் எந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்க போகுது, பிஸ்னஸில் பெரிய அளவு போகிறேன் சார், நிறைய பேருக்கு கனவு. இதில் நம்ம எடுத்துக்கிற டூல்ஸ் எல்லாம் என்ன விதமான கருவிகளை வச்சு, குரு பகவான் உச்சம், இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். இந்த பக்கம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி, இது ஒரு சந்தோஷமான விஷயம். கீழே செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணால் நம்ம இலக்கு அடையலாம், இந்த கடைசி 60 நாட்களில் நாம் எதை தொட்டால் நம் இலக்கு தொட முடியும் என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்குது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக அதை பார்த்து விடலாம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் 2025 கடைசி 60 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அது என்ன கடைசி 60 நாள்? ஆமாங்க, முடிய போகுது. இப்போ அக்டோபர் ஆச்சு, நவம்பர் டிசம்பர் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் நம்ம தான் ஃபஸ்ட்டு நியூ இயர் பலன்கள் போட போகிறோம். நம்ம நியூ இயர் பலன் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம தான் 2026 வெல்கம் பண்ண போகிறோம். அப்போது 2026 முடியறதுக்குள்ளே நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம்ல. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் இருக்கும். இந்த 2025 டிசம்பருக்குள்ளே நான் இதை செய்யணும், அதை செய்யணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, அந்த போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும்ல. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன வழி, அதான் பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால், முதல் விஷயம் என்ன சொல்கிறேன், இந்த 2025க்குள் சுக்கிர பகவான் தான் உங்களோட தெய்வம். இந்த சுக்கிர பகவான், சுக்கிரமூர்த்தி, சுபமகி ஈவாய், 5 கூடிய யோகாதிபதி. இந்த 5 கூடியவன் என்ன பண்றாருன்னா 6ஆம் இடத்துல வருகிறார். 6ஆம் இடத்திலே யாருடன் இருக்கிறார் இந்த சுக்கிர பகவான் என்று பார்த்தால் செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருக்கிறார். 5 செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருக்கிறார், சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். சூரியன், சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தார். சூரியன் அவர் என்ன பண்றார், இப்போ அடுத்து 6ஆம் இடத்திலே இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தருவார் என்று பார்க்கிறோம். சுக்கிர பகவான் ஜென்ரலா 6ஆம் இடத்துல மறைகிறதுங்கிறது ஒரு தோஷம். இருந்தாலும் அவர் உங்களுக்கு 12 கூடியவர். 12 கூடியவர் 6ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். விபரீத ராஜயோகம். சாதாரணமா சினிமால ஒரு சைடு ஆக்டரா போயிட்டு இருந்தேன் சார், இப்போ பார்த்தா மெயின் ஆக்டர் ஆகிட்டேன் நான் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கலாம் மிகப்பெரிய எதிர்காலம். ஐடியில் இருக்கேன் சார், இது மாதிரி எனக்கு ஆன்சைட் ட்ரை பண்ணுறேன் சார், வெளிநாட்டு யோகம் கிடைக்குமா, எழுதி வச்சுக்கோங்க, வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்ததாக சார் நான் இது பண்ணலான் இருக்கேன், என்னது இது ஐடி மாதிரியே ஆட்டோமொபைல் துறையில் வெளிநாடு போய் அங்கே சீனாவில் போயிட்டு நான் கம்பெனியில் ஆட்டோமொபைலில் வேலை செய்யலான் இருக்கேன், சீனாவுக்கு போகலாமா? சீனாவுக்கு போகலாம், நீங்கள் எதுக்கு வேணால் போகலாம். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சுக்கிர பகவான் அனுகிரகம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவருடைய காஸ்மெட்டிக்ஸு ஸ்டைலிஸ்டாக இருக்கேன் சார், நான் இது மாதிரி இது ஷாப் வச்சுருக்கேன், ஸ்டைலிஸ்டாக இருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதெல்லாம் சரியாயிடும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றுன்னா இந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன், கண்டிப்பாக அழகு சார்ந்த விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். குரு பகவான் வேறு சுக்கிரனை பார்த்துட்டா விலை உயர்ந்த கார் வாங்குவீங்க, சென்ட் அடித்தோமா, சீனா போட்டோமா, அந்த மாதிரி தான், ஒரே ஹாப்பினஸ் தான். இந்த வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு மங்களகரமானதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய சிறப்பு விஷயம் என்ன, இந்த அடுத்த 60 நாளில் உங்களுடைய டார்கெட் நான் சொன்னதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆட்டோமொபைலில் இருக்கிறவங்களுக்கு டார்கெட் சக்ஸஸ் ஆகும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும்னு சொன்னேன். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான், வெளிநாட்டு யோகங்களும். அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய மாற்றங்கள். இன்னொரு கடை, ஒரு சலூன் கடை வச்சுருக்கேன் சார், இன்னொரு கடை கண்டிப்பாக கிடைக்கும், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதோடு சேர்ந்த சூரியனை யார் பார்க்குறா? குரு பகவான் பார்க்கிறார். 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதே ஒரு மகிழ்ச்சி செய்தி தாங்க. உங்களுக்கு 7, 10 கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது நொடிந்து போன பிஸ்னஸை சரி பண்ணுவீங்க. உங்கள் பிஸ்னஸ் கொஞ்ச நாளாக என்னவா இருந்தது, கொஞ்சம் போய் ஆமாம் சார் ஓபியில் இருந்தது சார், அப்புறமா ஐபிக்கு போச்சு, இப்போ இன்டென்சிவ் கேரில் படுத்துருக்கு சார், பிஸ்னஸ்ஸு இருக்கிற கம்பல்சரி மோட்டர்லாம் விற்றுவிட்டு எங்கள் ஊர் புளியம்பட்டிக்கே போயிடலான் இருக்கேன் சார். புளியம்பட்டிக்கு இப்போ போக வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. புளியம்பட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு டிக்கெட் எடுக்கிற அந்த கதை தான். நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குது, தன. குரு பகவான் 2ஆம் இடத்தில் வந்த உடனே
அடுத்த வாழ்க்கை தலகீழாக மாறப்போகிறது. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வருகிறார். தனஸ்தானத்திலே குரு இருக்கும் பொழுது பொன்னார் மேனியன் அந்த குரு பகவான் அவர் தனஸ்தானத்திற்கு வருகிறார். பொன்னையும் பொருளையும் புகழையும் தருகிறார். 7-10 கூடையவருங்க, சும்மா கிடையாது. 7-10 கூடையவர் 2ஆம் இடத்திற்கு உச்சம் பெறுகிறார். பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகுது, இதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பலன் என்னவென்றால் 5ஆம் பார்வையா, இப்ப நான் சொன்ன மாதிரி சூரியனை பார்த்துறார், செவ்வாயை பார்த்துறார். கல்லீரல் சம்பந்தப்பட்ட, லிவர் சம்பந்தப்பட்ட, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு அதற்கான விமோசனம் என்பது கிடைக்கும். அதற்கான நிவாரணம் உடம்பு சரியார். அதே மாதிரி 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது 8 சனி பகவான், எங்க சார் சனி பகவான் தான் வக்கரமா இருக்காரு, 8 வக்கரமா இருக்கிறதுனால சொத்து கிடைக்காதுன்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, 8 சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது என்ன ஆகிறது, உங்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பதற்கான வழிகள் கிடைக்கிறது. நவம்பர் 28க்கு அப்புறம் உங்களுக்கு 200% சொத்து கிடைச்சிடும். அப்ப குரு பகவான் அதை பார்க்கிறார். ஆக மிதுன ராசிக்காரர்கள் பணம் நிறைய சேர்த்த போறீங்க. சொத்து வாங்கணும்னு என்ன இருந்தால் வாங்க போறீங்க. அதே மாதிரி வெளிநாடு போக போறீங்க. இதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதற்கான நல்ல நேரம் மட்டும்தான் இது. வேற எதுலையும் நீங்க டைம் செலுத்த வேண்டாம், அதெல்லாம் வேஸ்ட். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு, 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்டேஜ் இருக்கா, அது ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி, அது மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியா இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்க வாழ்றதுக்குரிய ஃபிளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனா இப்போ நீங்க அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்க வாங்குங்க. அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.